ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, எனக்கு இது தெரியவில்லை என்று எதையும் நீ சொல்ல வேண்டாம். காலத்திற்கேற்ப உன்னை நீ மெருகேற்றிக் கொள்ள வேண்டும். புது புது விஷயங்களில் கவனம் செலுத்தி அதனை நீ கற்றுக்கொள்வது மிக அவசியமாகும். சகலமும் கற்றுமற என்ற பெரியவர்களின் வாசகத்தை நீ கேட்டிருப்பாய். இந்த உலகில் உள்ள அனைத்து விஷயங்களிலும் நீ முடிந்த அளவு கற்றறிதல் அவசியம். எந்த பிழையை நீ எங்கே எவரிடமாவது அல்லது எதனிடமாவது நீ கண்டால் அது உன்னிடம் அந்த பிழை இருந்தால் கற்றுக்கொள். நேரமெல்லாம் இப்போது உனக்கு நன்றாகத்தான் இருக்கிறது. நீதான் அதனை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மற்றவரிடம் உள்ள போலியான குணத்தை பார்த்து பார்த்து உன்னிடம் எந்த எதிர்மறை ஆற்றலையும் உள்வாங்கிக் கொள்ளாதே. யார் எப்படி வேண்டுமானாலும் போகட்டும், அது அவர்களின் கர்மா. நீ அமைதியாக மட்டும் பார்த்து கொண்டிரு. அதுதான் உனது கடமையும் கூட. உன்னிடம் வம்புக்கு வந்தால் மட்டும் கேள், தவறில்லை. உன் வாழ்க்கையிலேயே நிறைய பிரச்சனைகள் உள்ளது. அதை பார்த்தாலே இந்த உலகத்தை விட மிக பெரியதாக உள்ளது. உன் கடமையை மட்டும் செய். பலனை பற்றி நீ சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. பலனை பற்றி நீ சிந்திக்க வேண்டாம் என்று பல முறை சொல்லியுள்ளேன். அதில் உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. பலனை கொடுப்பவன் நான் தான். யாரிடமும் உன்னை பற்றி உன் வேலையை பற்றி நீ சொல்லி புரிய வைக்க தேவையில்லை. யாருக்கும் அது புரியவும் போவதில்லை. பலனை பற்றி நீ என்னிடம் விட்டுவிடு, நான் அதனை பார்த்து கொள்கிறேன். ஒரு செடியில் ஒரு நாளிலேயே பூ பூத்து காய் காய்த்து பழம் கொடுக்கிறதா என்ன? இல்லையே. அதற்குரிய நாள் வரும் வரை பொறுத்து கொண்டுதானே இருக்கிறோம். அதுபோல் நீ செய்யும் வேலையில் இன்றே கனி கிடைக்க வேண்டும் என்றால் எப்படி? தினமும் ஒரு சிறு துளி அளவாவது எப்பேர் பாடுபட்டாவது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் உனக்களித்த பணியை நிராகரிக்காமல் தினமும் செய்து கொண்டிரு. மீண்டும் சொல்கிறேன், என் மேல் உள்ள நம்பிக்கை குறையவே கூடாது. இன்னும் அதிகமாகத்தான் ஆக வேண்டும். என் சாயப்பா இருக்கிறார் என்னோடு, எனக்கு என்ன பயம் என்று எவர் முன்னிலையிலும் என் பிள்ளையான நீ தலை நிமிர்ந்து சொல்ல வேண்டும். அந்த க்ஷணம் நான் உனக்காக என் வேலையை செய்வேன். இதைத்தான் நான் உன்னிடம் எதிர்பார்க்கிறேன். உன் வாழ்வில் பணம் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ஒரு அடி எடுத்து வைத்தால் 10 அடி சறுக்குகிறதே சாயப்பா என்று நீ சொல்வது எனக்கு கேட்காமல் இல்லை. வெற்றி என்பது உன் நிழல் போலானது. நீ அதை தேடி போக வேண்டியதில்லை. நீ வெளிச்சத்தை நோக்கி நடக்கும் போதே உன்னுடன் அது தானே வரும். இதோ இந்த ரோஜா பூவை தொட்ட உனக்கு உன் மொத்த குடும்பமும் என்னால் மிக விரைவில் ஆசிர்வதிக்கப்பட உள்ளீர்கள். அன்று உனது கவலைகள் அனைத்தும் தீரும். நீ செல்வ செழிப்புடன் வாழ்வாய். அன்று நீ சொல்வாய், என் சாயப்பா என் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து விட்டார் என்று ஆனந்த கண்ணீருடன் அழுவாய். காத்திரு என் வருகைக்காக. அதுவரை பொறுத்திரு உன் கர்மாவை. நடப்பது நடக்கட்டும், போவது போகட்டும். இனி எப்படி இருக்க வேண்டும் என்று சிந்தித்து செயல்படு. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.